ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு மாணிக்கவேல் முத்துசாமி, ஏஐ பிராக்டிஸ் ஹெட். அதாவது இவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்மளுக்கு சொல்ல போறாரு. ஏஐனா என்ன? லேமேனுக்கு ஏஐனா என்ன? எதுக்காக நம்ம கத்துக்கணும்? அது எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதத்தான் இப்ப மாணிக்கவேல் சொல்ல போறாரு. ஹாய் மாணிக்கவேல். எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி ஃபைன்ங்க, எக்ஸலண்ட். ஏஐ, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். இன்டர்நெட் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஒரு வாட் எவர் சோஷியல் மீடியா, எல்லா இடத்துலையும் பஸ் வேர்டு தாங்க இன்னைக்கு. எய்தர் இட்ஸ் டெக் இண்டஸ்ட்ரியோ இல்லை நான் டெக் இண்டஸ்ட்ரியோ, எல்லா இடத்துலையும் இந்த கீவேர்டை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோயிங் ஆர் வித்தவுட் நோய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து ஏஐ வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்காம சிம்பிளா லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்போம் நம்ம. ம், நீங்க எப்படி திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்காரு உங்ககிட்ட. அவர் 24/7 ஆக்சசபிளா இருக்காரு. ம், இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்க எல்லா லைப்ரரியில் இருக்க புக்ஸும் அவருக்கு படிச்சு தரவாறு வச்சிருக்காரு. ம். இன்டர்நெட்ல இருக்க எல்லா டிஜிட்டல் மெட்டீரியலும் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு, மெமரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தெரியும், எல்லா சயின்ஸ் கான்செப்ட்ஸ் தெரியும், எல்லா வாட் நோ எல்லாமே அவருக்கு தெரியும் வச்சிருக்காரு. நீங்க கேட்கும் போது ஆன்சர் பண்ண போறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் 24/7 ஆக்சசபிள் வித் ஹை இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு பவர்ஃபுல்லா ஓ! நீங்க ஆகலாம்? ஹியூமன் எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆகலாம்? அதுதான் ஏ. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா. ஓகே. ஸோ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம்? எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அகைன் லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வருவோம். ஏன்னா நிறைய கார்பரேட்ஸ் ஒரு பிசினஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். லேமன் எடுத்துப்போம், ம், நம்மளே எடுத்துப்போம். ம், நீங்க பேசிக்கா ஒரு ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்றீங்க, இல்ல ஒரு இமெயில் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். ம், ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லாங்குவேஜ்ல பெரிய கமாண்ட் இல்லை அப்படின்னா, நான் ஒரு இமெயில் அனுப்பணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னா, ம். நீங்க சும்மா என்ன தோணுதோ எனக்கு ஒரு இமெயில் அனுப்பு கிளியரா அப்படின்னு ஏஐ வில் ப்ரிப்பேர். அதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணிட்டு கிளீனா அனுப்பிடலாம். ஜஸ்ட் கண்டென்ட் கொடுத்தா போதும், அனுப்பிடலாம். ஓகே. அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, அனலைஸ் பண்ணணும். ம், ஒரு ஒரு சேல்ஸ் டேட்டா வாட் எவர் வச்சிருக்கீங்கன்னா அதை ஏஐல லோட் பண்ணிட்டு, இதுல இதுல பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் என்ன, இல்ல வந்து எப்படி இருக்கு அனாலிசிஸ் பேட்டர்ன் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். அதையும் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ம். நிறைய இடத்துல இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் வச்சிருப்பீங்க, திருப்பி அதுல இருக்க டேட்டாவை திருப்பி பார்த்து டைப் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் போட்டோ எடுத்துட்டு ஏஐல கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை திருப்பி நம்ம டைப் பண்ண தேவையில்லை, மேனுவலா டைப் பண்ண தேவையில்லை. ஓகே. அதை பண்ண முடியும். ம். ஸோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க பண்ண முடியும். ஓகே. இப்போ நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலயும் ஏஐ வந்து எப்படி உங்களுக்கு ப்ராக்ரஸ் பண்ண முடியும் இப்போ? யா வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இன்னைக்கு. எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ வந்து இட் ஸ்டார்டட் என்ட்ரிங் இன்டு தட், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டு த கோர். ம், ம். ஓகே, இப்போ இதுல ரிவர்ஸ்ல வரும். ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்க்கோ இல்ல ஒரு சஜஷன்ஸ்க்கோ அதை யூஸ் பண்றது இல்ல. ஹெல்த் கேர்ல அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ம், ஒரு ஒரு எக்ஸ்ரே இருக்கு, அனலைசிஸ் பண்ணணும், நம்ம பார்க்கணும் அப்படின்னா பண்ணலாம். இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணணும்னா அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் ஹெல்த் கேர்ல. ம், ம், இப்போ நீங்க மற்ற இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் a மேஜர் யூஸ் கேஸ். என்ன பண்ண முடியும்னா, ஒரு அக்கௌண்டிங் டேட்டா, நம்மளோட டேட்டாவை கொடுத்தோம்னா அதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு அதை சொல்ல முடியாதால, எவ்வளோ எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது, என்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்கு, எங்கெங்க நம்மளுக்கு ம். ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் ஏஐ கேன் டூ தட் அக்கௌண்டிங் ஓ! இண்டஸ்ட்ரியில். ஸோ ஏன் ம். நான் அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரி சொல்றேன்னா, அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரி நீங்க ஏஐ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அக்கௌண்டிங் வில் அப்ளை டு எனி இண்டஸ்ட்ரி. கரெக்ட் தானே? எந்த ஆமா. இண்டஸ்ட்ரி இருந்தாலும் கரெக்ட். ஃபைனலா அக்கௌண்டிங் வேணும் உங்களுக்கு. ஸோ யாஹ்! ம். அக்கௌண்டிங்ல ஒரு பெரிய எட்ஜ் கொடுக்கும் ஏஐன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேனுவலா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு அனலைஸ் த டேட்டா. நம்ம அக்கௌண்டிங் டேட்டா ம், இதை ஃபாஸ்டா பண்ண ம். முடியும், ஏஐ வச்சு பண்ண முடியும். அது பண்ண முடியும், ம். ரீடைல்ஸ்ல பண்ண முடியும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து கண்ணா நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். டக்குன்னு அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கு, ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸோட பில்டிங். அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஏஐ கேன் குயிக்லி சர்ச் அண்ட் புல் த டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஸோ ஓ! எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அப்ளை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஏஐ.
வாட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம ஏஐ யூஸ் பண்றதுனால? அதான் பர்சனலுக்கே வருவோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல ஆ. விட்டுருவோம். பர்சனல்ல வரும்போது இல்ல. நான் சொன்ன டே மாதிரி டு தான். டே டே டு டே டாஸ்க்லயே டே சொல்லுங்க. டு டே டாஸ்க் வச்சுருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஏஐ கேன் ஆக்ட் ஆஸ் அ டியூட்டர். எந்த எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும், எது வேணும்னாலும் நம்ம ஏஐ வச்சு கத்துக்க முடியும். அதுல கத்துக்க முடியுங்கிறதோட, என்னோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஏஐ சொல்லித் தரும். நான் பிரில்லியன்ட்லாம் கிடையாது. எனக்கு நாலேஜ் கம்மி தான். ஆனா எனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும். இல்ல எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும். ஒரு ஹை எண்டா சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே. சோ எனிதிங் யூ இந்த கேன் லேர்ன் ஃப்ரம் ஏஐ. லாங்குவேஜ் இல்ல நாட் இன் த லாங்குவேஜ்க்கு தான். லாங்குவேஜ். லாங்குவேஜ் மட்டும் இல்ல. எனி சப்ஜெக்ட் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஆ. ஏஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சயின்ஸ்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். அது பேசிக் கான்செப்ட். ஆனா எனக்கு வந்து ஒரு 5th கிரேட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுனா அந்த லெவல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கும். இல்ல ம். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு பிஹெச்டி லெவல்ல எனக்கு போட்டோசிந்தசிஸ் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி சொல்லிக் கொடுக்கும். ஓகே. ஸ்டூடண்ட் இல்லாட்டி யாராவது ஏஐ வந்து அவங்களோட கெரியரா எடுக்கணும் அப்டின்னா, எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி எப்படி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்? குட் கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கு அதான் வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லெட்ஸே நம்ம ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம்னு வச்சுக்கலேன். ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமரா இருக்காரு அப்படின்னா நேச்சுரலி இந்த ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் எல்லாம் ஃபேட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் நாள்ல ஃபேட் ஆயிடும். ஏஐ இஸ் கோயிங் டு டு த ப்ரோக்ராமிங் போயிடும். ஸோ அப்போ எங்க இவங்களோட ஜாப் வரும்னா மேனேஜிங் தட் ஏஐ டு டூ ப்ரோக்ராமிங். ம். அதாவது ஏஐ வச்சு நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். பட் அந்த பண்ண ப்ரோக்ராம் கரெக்டா இல்ல கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம ஏஐ கொடுக்குறோமா அந்த ரோல்ல தான் இவங்க மாற போறாங்க இந்த ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்னா ஏஐ வச்சு ப்ரோக்ராம் பண்ற மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ மோர் ஆஃப் கொஞ்சம் பீப்புள் ஸ்கில்ஸும் இருக்கணும். லாஜிக்கலா திங்க் பண்ண தெரியணும். அதாவது கோரா போய் கோடிங் எழுதுறதோட இந்த லாஜிக்கலா திங்க் பண்ண தெரியணும். ம். ப்ரோக்ராமரா ம். போகணும். அந்த லேயர்ல போகணும் அப்படின்னா. ஓகே. இல்ல நான் ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட் பட் ஏஐக்குள்ள வர முடியுமானா அப்சல்யூட்லி வர முடியும். அதுதான் இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது லெவல் ஃபீல்ட்ஸை ஈக்குவல் பண்ணிட்டு இருக்கு ஏஐ. இப்ப பாத்தீங்கன்னா முதல்லாம் ம். வந்து ஐடினா ப்ரோக்ராமிங் நல்லா தெரியணும். எதர் ஜாவாவோ இல்ல பைத்தானோ நல்லா ஆமா. கோடிங் தெரிஞ்சாதான் ஐடிக்குள்ள வர முடியும். அதை படிச்சுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு லாஜிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நிறைய வேணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ம். இந்த ம். லெவல் ஃபீல்ட வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுச்சு ஏஐ. அதாவது என்னன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். நீங்க ஏஐ கத்துக்கிட்டு அதே மாதிரி ஐடி ஃபீல்டுக்குள்ள போயிட முடியும். ஏஐ ப்ரோக்ராமரா போறீங்க இல்ல ஏஐ அனாலிஸ்டா போக முடியும். ஸோ ஒன்லி திங் என்னன்னா நீங்க வந்து லாஜிக்கலா எப்படி ஏஐ ஹேண்டில் பண்றது தெரியணும். அதான் ஏஐல பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஏஐட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறோம்ல, ஏஐக்கு புரியுற மாதிரி ம். ம். சொல்றோம்ல, இங்கிலீஷ்ல சொல்றோம். அதுதான் நம்ம ஆமா. ப்ராம்ப்ட். அந்த ஓகே. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரைட் கொஸ்டின் நீங்க ஆஸ்க் பண்ணா தான் ரைட் ஆன்சர் கிடைக்கும். ம். கரெக்ட். தான் கீ. ரைட் சோ கொஸ்டின் யூ அப்ப ஷுட் நம்ம ஆஸ்க். ஓகே. ஆமா. கொஸ்டின்ங்கிறது நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரொம்ப டீடைலா சொன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அந்த கொஸ்டின் தான் ப்ராம்ப்ட்ங்கிறோம். ஆர் ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏஐ கொடுக்கறது தான் ப்ராம்ப்ட்ங்கிறோம். சோ அதுக்குன்னே ஒரு இன்ஜினியர் இருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அந்த அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மாஸ்டர் ஏஐ. அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். ஓகே. ஆக்சுவலி ஏஐங்கிறது தமிழ்ல கூட இருக்குல்ல. நம்ம எந்த லாங்குவேஜ்ல கேட்கிறோமோ, அதுல கூட நம்ம சொல்லுதுல்ல. ரைட். பண்ண முடியும். ஏஐ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் தான். பிளஸ் மல்டி ஆடியோ நீங்க ஆடியோ மூலமாவும் ஏஐயோட இன்டராக்ட் பண்ண முடியும். ஓகே. என்னெல்லாம் சிம்பிள் ஏஐ டூல்ஸ் நம்ப எனிபடி கேன் ஸ்டார்ட் வித்? எஸ். ஸோ எல்லாருக்கும் கேள்விப்பட்டது வந்து சாட் ஜிபிடி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஆமா. யூஸ் பண்ணாதவங்க ம். அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சாட் ஜிபிடி தாண்டி தெர் ஆர் செவரல் ஏஐ டூல்ஸ். கூகுளோட டூல் ஒன்று இருக்குங்க, ஜெமினைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஜெமினை தட் இஸ் மோர் ம். பவர்ஃபுல் இப்போ. அது அதை அதை யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா ஈச் டூலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு தெரியணும் எந்த ஜாபுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஓ! இப்போ இன்னொரு டூல் இருக்கு, கிளாட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க ஆ. ஒரு 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 ரிசர்ச் பேஸ்டா ஏதாவது ஏஐ கிட்ட பேசணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் சாட் ஜிபிடி, ஜெமினையோட கிளாட் இஸ் பெட்டர். அப்படி இருக்கு. ஓகே. ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜெமினைல பெட்டரா இருக்கு. ஜெமினைல நானோ ம். பனானா மாடல் இருக்கு, பெட்டரா இருக்கு சாட் ஜிபிடியோட. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஈச் நீங்க ஒரு 3 or 4 டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் விச் டூல் இஸ் பெட்டர் ஃபார் விச் டாஸ்க்னு சொல்லிட்டு. அப்படிதான் ஓகே நீங்க பண்ணா அப்படி. பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்புக் எல்எல்எம் ஒரு ஃப்ரீ டூல் இருக்குங்க கூகுள். நோட்புக் எல்எல்எம். நோட்புக் நோட்புக் எல்எல் எல்எல்எம்.
எல்எல்எம் ஃப்ரீ ஓ! தான் அதுங்க. ஓகே. அந்த ஓகே. டூல வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்னன்னா, அந்த டூலோட பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 30 பேஜுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல அப்லோட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஓகே. உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ட ஒரே ஒரு கிளிக் அடிச்சீங்கன்னா, ஆடியோ ஃபைலா மாத்தி குடுத்துரும். கார்ல போகும்போது கேட்டு போயிடலாம். வாவ்! ஓகே. சோ தட் யூ டோன்ட் நீட் டு லுக் ஆல் த 30 பேஜஸ். அடுத்தது, ம். இல்ல எனக்கு அந்த டாக்குமெண்ட் 1 பேஜ்ல கிறிஸ்பா சொல்லு. எனக்கு அவ்வளவு டைம்ல இல்லைன்னா, இட் வில் கிவ் a 1 பேஜ் கிறிஸ்ப் நோட்ஸ். இல்ல எனக்கு ஓகே. அது ஒரு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கு. அது ஒரு மைண்ட் மேப்பா பண்ணி கொடுத்தா மைண்ட் மேப் பண்ணி கொடுத்துரும். சோ இட்ஸ் ஓகே. வெரி வெரி பவர்ஃபுல் டூல். நோட்புக் எல்எல்எம். Google LLM. ஓ! ஆமா, குட். நோட்புக் எல்எல்எம்க்கு அது பேரு. ஓ! சோ இதுல நோட்புக் இன்னொரு LLM. ஓகே. ஆமாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் இருந்தா அதுல குடுத்து அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்குன்னா குடுத்துட்டு, ஏய் இதுல ஒரு 10 பேஜ் கன்டென்ட் இருக்கு. எனக்கு அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுன்னா சொல்லும். சோ மெனி திங்ஸ் யூ ஓ! கேன் பிளே அரவுண்ட். இட்ஸ் வெரி பவர்ஃபுல், ஃப்ரீ. அத யூஸ் சூப்பர்ங்க. பண்ணலாம். இது ஆ. இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ரிவ்யூக்குலாம் யூஸ் ஆகும் நல்லா. சோ ஓகே. தட் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல். நோட்புக் எல்எல்எம். ம்ஹ்ம். ஒரே ஒரு டிப். ஓகே. like what is one tip you want every listener to remember about AI? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக் தான் நான் சொல்ல போறேன். இப்ப ஆ. நான் சொன்னேன்ல, நல்ல ப்ராம்ப்ட் குடுத்தா தான் யூ கெட் a குட் ஆன்சர். Yeah. ஓகே. அந்த நல்ல ப்ராம்ப்ட் குடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஏஐக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது தெரிஞ்சு குடுத்தா தான் ஏஐ வில் பிஹேவ் கரெக்ட்லி. ம். இல்லன்னா நீங்க ஒரு ஆமா. சர்ச் என்ஜின் மாரி குடுக்க முடியாது. ஆனா வாட் இஃப் அந்த ப்ராம்ப்டே ஏஐ எழுத வச்சா? இது சூப்பர்ங்க. எப்படி? எஸ், பண்ண முடியும். ஏஐல பண்ண முடியும். அதுதான். ஆ! நீங்க என்ன கேட்கணுங்கிறது ஏஐ வச்சு எழுதி அதே வச்சு கேட்டுக்கலாம். யூ கேன் டூ எப்படி தட். அது? இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஏஐட்ட வந்து ஒரு லெட் சே ஒரு கஸ்டமர் சப்போர்ட்க்கு ஒரு இமெயில் அனுப்பணும். எனக்கு ஓவரா ம். பில் சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். நான் ம். என்ன பண்ணுவேன், இந்த மாரி ஒரு ஒரு பேசிக் டீடைல்ஸ் குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி இந்த டிப் தெரியாட்டி, கிரியேட் அன் இமெயில் ஃபார் திஸ் டீடைல்ஸ்ன்னு குடுக்க போறீங்க. வாட்டெவர் இது கிரியேட் பண்ணி ஆமா. குடுக்கும். ஆமா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்ட் ஆஸ் அ ஏசிடி, ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்ட் communicator. ம். You have experience in writing so many communication to customer support. ம். கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்ல ம். நான் என்ன வேணுமோ கண்டென்ட் கொடுத்துருவேன். தென் ஓகே. அது ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட், அதுவே ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் ஓ! திருப்பி போடுவேன். ஐ வில் கெட் ஆ. அ க்ளீன் இமெயில். ஓ! அப்படி. ஓகே. ஸோ நான் அதான் அந்த ஏஐயோட பவரே அதாங்க. ஏஐக்கு நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்தாதான் நல்ல ஆன்சர் வரும். அந்த நல்ல ஆமா. ப்ராம்ப்ட் ஏஐ வச்சு எழுதிடலாம். ஓகே. இந்த டிப் நிறைய பேருக்கு சூப்பர். தெரியாது. இது தெரியவே தெரியாது. சோ இது ஓகே. பாத்தீங்கன்னா இட்ஸ் சைக்கிள். இட்ஸ் லூப் சைக்கிள் தான் ஏஐ. புரியுது. ஆ. ஸோ அதாவது அதுகிட்ட என்ன கேட்கணுங்கிறத நம்ம அதை வச்சே வி ஆர் ரைட்டிங் தட் ப்ராம்ப்ட். ஸோ இந்த புரியுது. ட்ரிக் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் கேஸ்னாலும் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். புரியுது. சோ எத்தன வகையான ஏஐல இப்ப ChatGPT, Gemini இருக்கு. அந்த மாரி எத்தன இருக்குங்க மொத்தம்? நிறைய இருக்கு. அப்ராக்ஸிமேட்? ஐ நேம் ஃபியூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆ. சாட் ஜிபிடி தெரியும். சாட் ஜிபிடி இஸ் ஆ. ஃப்ரம் த கம்பெனி ஆமா. ஓப்பன் ஏஐ. ம். ஜெமினை இஸ் ஃப்ரம் கூகுள். ம். கிளாடுன்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து இந்த ம். ரிசர்ச் டாக்குமெண்டேஷன்ஸ்க்குலாம் பெட்டரா இருக்கு கிளாடு. அது வந்து ம். ஆண்ட்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது. ம். கிளாட் டாட் ஓகே. ஏஐ அது ஸ்பெல் போட்டீங்கன்னா வரும். பண்ணுங்க. CLUADE கிளாட் டாட் ஏஐ. CLUAD. UADE.ai கிளாட். ஓ! ஓ! ஓகே. கிளாட் ஏஐ ம். இருக்கும். அதுக்கப்புறம் கிராக் இருக்கு. கிராக் வந்து ட்விட்டரோடது. ம். கிராக் யூஸ் ஓகே. பண்ணலாம். அதை தாண்டி ஐஸ் டூ டாட் ஏஐன்னு ஒன்று இருக்கு. EYES ஐஸ். நம்ம கண்ணு இருக்குல்ல, இ ஐ. யு ஓ! ஐஸ்? ஐஸ் நம்பர் டூ, ஆ. நம்பர் டூ டாட் ஏஐன்னு போடுங்க. ஏஐ. இது என்னது இது? இது போட்டீங்கன்னா இதுல 10 ஏஐ ஒரே ஸ்கிரீன்ஷாட்ல கிடைக்கும். இப்படி வாவ்! பிரிச்சிருக்கும். ஒரே ஓகே. கொஸ்டினுக்கு 10 ஏஐ வில் கிவ் த ஆன்சர் ஒரே ஸ்கிரீன்ஷாட்ல. ஓகே. இட்ஸ் a ஃப்ரீ டூல். இது ஃப்ரீ டூல் தான் இது. ஐஸ் ம்ஹ்ம். நம்பர் டூ டாட் ஏஐ. வாவ்! ஓகே. ஸோ இந்த சூப்பர். டூல் யூஸ் பண்ணி நான் அப்பப்போ கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா இல்லைன்னா ஒன்னொன்னுக்கா போய் செக் பண்ணிட்டு இருக்கணும். ஒரே ஓகே. ஸ்கிரீன்ஷாட்ல யூ கெட் எவ்ரி திங் தட். அது பண்ண முடியுங்க. யூ கேன் டூ தட். ஓகே. எனி இன்ஃபர்மேஷன் ஏஐ தப்பா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
இருக்கு. ஆல்வேஸ் ரைட் கிடையாது. இருக்கு. இருக்கு. ம். பட் அததான் நம்ம வந்து எந்த யூஸ் கேஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்றோங்கிறது தான் இருக்கு. இப்போ அதனால தான் சொன்னேன். இப்போ ஹெல்த் கேர்ல அந்த மாதிரி தப்பு நடக்க முடியாது. வி cannot யூஸ் ம், தட். ம், 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 ஸோ நார்மல் கேஸ்ல இப்போ நம்ம யூஸ் பண்ற டே டு டே பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த இப்போ இப்போ ஒரு இமெயில் வருது, நீங்க கேக்குறீங்க, அதை எழுதி கொடுக்குது அப்படின்னா, அதுல உங்களுக்கு யூ ஃபீல் இல்ல இந்த வேர்டு சிறப்பா இல்ல அப்படின்னா, யூ கேன் சேஞ்ச் தட். ஆல்வேஸ் யூ கேன் ஓகே, ஃபைண்ட் இட். ஆர் நீங்க சொல்லலாம், ஓகே. எனக்கு இவ்ளோ பெரிய இங்கிலீஷ்லாம் போடாத, ரைட் இட் வித் சிம்பிள் டேர்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிளா கொடுக்க போகுது. ஸோ கரெக்ஷன்ஸ் தான், ஃபைன் ஓகே. டியூனிங் தான். பிளஸ் ம். இன்னொன்னு பண்ணலாம், நீங்க உங்க ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரியும் எழுதி வைக்கலாம். என்னோட ம். ஸ்டைல், நீங்க உங்களோட 10 ஃபார்மேட்டை தூக்கி அதுல போட்டுட்டு, இப்படிதான் நான் ஒரு ஓகே. இமெயில்லாம் எழுதுவேன், தீஸ் ஆர் மை 10 இமெயில்ஸ், பார்த்துக்கோ, ரீட் ம். பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் மை பேட்டர்ன் ஆஃப் புட்டிங் த சென்டென்ஸ் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எது கேட்டாலும் மெமரியில வச்சுக்கிட்டு அந்த செஷனை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களை மாதிரி தான் அது எழுதி கொடுக்கும். ஓகே. தப்பு நடக்க தான் செய்யும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். 100% அக்யூரேட்லாம் கிடையாது. ஸோ செக் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு 95% இருந்தா கூட இட்ஸ் இட்ஸ் ஓகே தான். ஏன்னா இட்ஸ் ஹெல்பிங் யூ. நீங்க பண்ண ஓகே. தேவையில்லை, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அது. ம். ஆக்சுவலா ஏஐ இஸ் இட் சேஃப்? அகைன் எங்க யூஸ் பண்றது பொறுத்து தான் வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் சேஃப் அப்படிங்கிறது வந்து ஆஹ், இது நான் இப்படி சொல்லுவேன், ரிவர்ஸ்ல சொல்லுவேன். இப்போ பர்சனலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏஐ இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. நீங்க ஏஐ நீங்க டச் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா யூ பி லெஃப்ட் பிகைண்ட். காம்படிட்டிவ் எட்ஜ் உங்களுக்கு போயிடும். ரெண்டுமே தான் சொல்லுவேன் நான். பர்சனலும் சரி, பிசினஸும் சரி, இஃப் யூ நீட் அ காம்படிட்டிவ் எட்ஜ், ஏஐ வச்சுக்கணும். பட் ஹவு மச் டு யூஸ், வேர் டு யூஸ்ங்கிற அந்த காலம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இப்போ என்னோட பிசினஸ்ல நான் எங்கெங்க ஏஐ யூஸ் பண்ணுங்கிறது, ஐ வில் டேக் தட் கால். இந்த இடத்துலலாம் நான் ஏஐ யூஸ் பண்ணி, இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக், இட் வில் நாட் அஃபெக்ட் மை பிசினஸ், பட் இட் வில் இன்க்ரீஸ் மை ப்ரொடக்டிவிட்டின்னு நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம். இல்ல இதெல்லாம் குரூஷியல் பார்ட், இங்க நான் ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது சின்ன தப்பு நடந்ததுன்னா இட் வில் பி a பிக் லாஸ், அங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஐ வில் நாட் யூஸ் ஏஐ அப்படின்னு சொல்றது வந்து, எப்படி இன்டர்நெட் வந்தப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் ஆக்சஸ் ஆயிடுது அப்படின்னு நினைச்சாங்க. ம். பட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அதை மீறி இன்டர்நெட் இன்னைக்கு வந்து, இன்டர்நெட் இல்லாம எதுவுமே இல்லையே. ஒரு எதுவுமே இல்ல. 20 இயர்ஸ் கரெக்ட். பேக் இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் இருக்கு. அது மாதிரி தான் ஏஐ ஆக போகுது. எவ்ரி டிவைஸ், உங்களோட டே டு டே ஃபோன்லாம் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வித் ஏஐ பவர்டா இன்னும். வரப்போகுது. எல்லா ம். டிவைஸும் வந்து, ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன், யூசர் லெவல்ல அந்த லிட்ரஸி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் இட்ஸ் வெரி டஃப் டு ஹேண்டில். ஆன்கோயிங்ல வர டிவைசஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், டே டு டே லைஃபை எல்லாமே இன்டெகிரேட் ஆகும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம பேசுறதெல்லாம் பேசிக் லெவல். அடுத்த லெவல் இட்ஸ் கால் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் வில் பர்ஃபார்ம் ஓகே. ஆட்டோமேட்டிக் டாஸ்க். அது யா. இட்ஸ் ஸ்லைட்லி ஹையர் லெவல். அது இன்னொரு ஓகே. செஷன்ல நம்ம பேசலாம். ஓகே. சூப்பரா மாணிக்கவேல் சிம்பிளா லேமேன் எப்படி ஏஐ யூஸ் பண்றது, ஏஐனா என்ன, அதனால என்னெல்லாம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எல்லாம் ஏஐ தவிர ஏஐ யூஸ் பண்ணாதவங்க சான்ஸே இல்ல, லைஃபே வாழ முடியாதுன்ட்டாரு. ஸோ தயவு செய்து அவரு சொன்ன டிப்ஸை வச்சு எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ண பழகிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏஐ பத்தி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவரோட ஏஐ சம்பந்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். யூ ப்ளீஸ் கோ ஹெட் வித் கொஸ்டின்ஸ். அது அப்படி உங்களுக்கு போக முடியலங்கிற பட்சத்துல இதுலயே கமெண்ட் போடுங்க. அதுக்கும் அவர் உங்களுக்கு பதில் சொல்வாரு. ஓகே. தேங்க்யூ மாணிக்கவேல். தேங்க்யூ சோ மச் ஃபார் தேங்க்யூங்க. யுவர் டைம். ரொம்ப அழகா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Have a great day. Bye. Take தேங்க்ஸ். care. தேங்க்யூ. பை. Bye.